ஜெபம். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாமத்தில் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. பிறரோடும் ஒப்போரோடும் வாழ எங்களுக்கு கிருபையை தந்தருளும் ஆண்டவரே. கிருபையும் தெய்வ தந்தருளும் ஆண்டவரே. இன்று நடக்க போகிற நிகழ்ச்சியை நீங்கள் ஆசீர்வதித்து காத்தருளும் ஆண்டவரே. உங்கள் பாட்டில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. இதுபோல் நிறைய நிகழ்ச்சியும் நிறைய ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தந்து எங்கள் குழுவை ஆசீர்வதித்து நீங்கள் பாதுகாத்து வாழ்நாட்டுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பதாவே, ஆமென்.
வேத வாசிப்பு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நான் உங்களுடன் பேச வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பிறரோடு ஒப்புரவு. பிறரோடு ஒப்புரவு என்றால் என்ன? பிறரோடு ஒப்புரவோடு வாழ்வது எப்படி? இது வெறும் அமைதியாக இருத்தல் போதும் என்பதில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் பொறுமையோடும் தாழ்மையோடும் மற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் உண்மையான ஒப்புரவு ஆகும். இறைவன் நம்மை ஒற்றுமைக்கே அழைக்கின்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக வேதத்தில் யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு சொல்வதை கேளுங்கள். அனைவரும் ஒன்றாய் இருப்பதற்காகவே நான் ஜெபிக்கின்றேன். இது என்ன சொல்கிறது? இறைவன் நம்மை தனித்தனியாக இல்லாமல் ஒன்றாய் இருப்பதற்கே அழைக்கிறார். எடுத்துக்காட்டாக ஒரு குடும்பம் இருக்குமானால் அதில் தாய் தந்தை பிள்ளைகள் என்று எல்லோரும் தனித்தனியான விஷயங்களில் வெவ்வேறான முரண்பாடுகளில் இருப்போம். ஆசைகளும் பல வகையில் இருக்கலாம். ஆனாலும் ஒரு மனிதனோடு ஒரு குடும்பமாய் நாம் இணைந்து இருக்கும் பொழுது வீடு ஒரு ஒன்றிப்பை நமக்கு அளிக்கிறது மற்றும் இது நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. இதன் வாயிலாகவே நாம் ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் பல இடங்களில் நாம் விட்டு கொடுத்தும் குடும்பத்தினரோடு ஒன்றிப்பில் நாம் இருக்கிறோம். அடுத்ததாக அன்பு ஒற்றுமையின் ஒரு முக்கிய புள்ளியாகவும் ஒற்றுமைக்கு ஒற்றுமையோடு இருக்க நமக்கு உதவி செய்யும் ஒரு முக்கிய புள்ளியாக அன்பு இருக்கிறது. அன்பும் ஒற்றுமையும் இணைந்திருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மற்றும் 23ஆம் வசனங்களில் சொல்லப்படுவது ஆவியின் கனிகளை பற்றி நாம் இங்கு காண்கிறோம். இதில் நாம் பிரதானமாக நம் தலைப்பிற்கு ஏற்ற இருப்பது அன்பும் சந்தோஷமும் அமைந்திருப்பது. இதுபோல் அன்பும் அமைதியும் இல்லாமல் ஒப்புரவு சாத்தியம் இல்லை. நம்மை சுற்றி இருப்பவர்கள் நாம் சற்று சிரித்த முகத்துடன் அவர்களோடு பழகும் பொழுது நம்மிடம் வெகு விரைவாக நம்மிடம் அணுகுவர் மற்றும் அநேக கடினமான சூழ்நிலைகளை மாற்ற இது நமக்கு வழிவகுக்கிறது. குறிப்பாக நாம் பிறரின் குற்றங்களை பாராமல் அவரோடு சரிசமமாக பழகும் பொழுது அவர்களுக்கு இதை மிக எளிதாக இதை நாம் காட்டி இறை அன்பிற்குள் நாம் அவர்களை கூட்டி சேர்க்க முடியும். மற்றும் பிறரின் குறைகளை நாம் பொறுத்து கொள்ளுதல் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயமாகும். எபேசியர் எழுதிய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம் சொல்லப்படுவதாவது, ஒருவரை ஒருவர் அன்போடும் சகிக்க வேண்டும். சில சமயம் நாம் சினம் கொள்கிறோம். ஏமாற்றப்படுகிற பொழுது உதறிவிட்டு வீட்டில் உள்ளவர்கள் என்று கூட பாராமல் அநேக நேரங்களில் நம்முடைய கோபம் நம்மளை அநேக தவறான பாதைக்குள் நடத்தி செல்கிறது. இந்த மாதிரியான காரியங்களிலிருந்து நாம் விலகி சரியான வழியில் நடக்க வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இதன் முக்கியத்துவமாகவே நாம் அனுதினமும் வேதத்தை நன்கு படித்து அதன் மூலியமாக தேவன் நம்மிடம் பேசுகிற காரியங்களை நாம் உள்வாங்கி தேவனிடம் நம் ஜெபத்தின் பொழுது
ஒன்றிருக்க வேண்டும். தேவனின் சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஜெபத்தில் நாம் எந்த அளவிற்கு அதிகமாக ஈடுபாடுடனும் இருக்கிறோமோ அதன் நிமித்தமாகவே அதன் ஆசீர்வாதங்களையும் ஆவியின் கனிகள் முதலியான இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மற்றுமின்றி இந்த உலகத்தை சாதிக்க வேண்டும், இந்த உலகத்தின் சவால்களை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஒரு சக்தியை நமக்கு இது காட்டுகிறது. அடுத்ததாக ரோமர் 12:18 சொல்லப்படுவது, உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் சமாதானத்தோடு இருங்கள். சமாதானம் என்பது நம்முடைய உள்ளார்ந்த காரியம் மட்டும் அல்லாமல் நாம் பிறரிடம் காட்டுகிற விஷயங்களிலும் இருக்கிறது. நாம் பிறரின் சமாதானத்தை கெடுக்கும் வகையில் காரியங்களை செய்வதோ, பிறர் இந்த காரியங்களை செய்தால் நம்முடைய சமாதானத்தை கெடுத்துவிடும் என்று நினைத்து பிறரால் நமக்கு செய்யப்படும் காரியங்களோ இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் சமாதானத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் காத்து கொண்டு பிறரிடம் நம்முடைய அன்பை எவ்வாறாக நாம் வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நாம் இந்த சமுதாயத்தில் ஒப்புரவை நாம் பேணி காக்க நம்மால் முடியும். அடுத்ததாக மன்னிப்பு. நமக்கு சமாதானம் வர வேண்டும் என்றால் முதலாவது பிறர் நம்மிடம் காட்டின பகைகள், குற்றங்கள், மித்த விதமான காரியங்களை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பிற்கு எடுத்துக்காட்டாக கொலோசையர் 3:13 சொல்லப்படுகிறது, கர்த்தர் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவரையொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு இல்லாமல் ஒப்புரவு இல்லை. மன்னிப்பு தான் முக்கியமான ஒரு குணாதிசயமாகவும் இன்னும் பிறரிடம் இருந்து நாம் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை பிரித்து காட்டும் அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக நமக்கு திகழ்கிறது. அடுத்ததாக நாம் இவ்வாறான காரியங்களை நாம் கை கொள்ளும் பொழுது எவ்வாறான ஆசீர்வாதங்களை நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சங்கீதம் 133 சொல்கிறது. சகோதரர்கள் ஒற்றுமையோடு வாழ்வது எவ்வளவு நல்லதும் இன்பமுமாதே. இவ்வாறாக நாம் இந்த சமுதாயத்தில் நன்மையாகவும் சமாதானத்தோடும் பிறரோடு நாம் எவ்வாறு நாம் எடுத்துக்காட்டுடன் வாழ்கிறோம் என்பதே இவ்வுலகம் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் பிற மதத்தார் பிறர் நம்மிடம் என்ன செய்கிறார்கள் என்பதிலிருந்து வேறுபட்டு நாம் பிறருக்கு என்ன செய்கிறோம், பிறரிடம் இருந்து நாம் என்ன பெற்றுக்கொண்டோம் என்று அல்லாமல் நாம் பிறருக்கு என்ன கொடுத்தோம், பிறரிடம் நாம் என்ன கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தினோம் என்பதை நாம் மையமாக கொண்டு இந்த தபசு நாட்களிலும் நாம் கிறிஸ்துவின் தியானத்தில் நாம் பங்கேற்று கிறிஸ்துவின் எண்ணத்திலும் கிறிஸ்துவின் சிந்தையிலும் கிறிஸ்து நம்மிடம் இருந்து எப்படி வெளிக்காட்டலாம் என்ற ஒரு குணாதிசயங்களை நாம் இந்த காலங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமாகும். முடிவாக நாம் இவ்வாறான காரியங்களில் நாம் எவ்வாறு நாம் திடன்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிறு ஜெபத்தை செய்து இந்த இதை முடித்துக்கொள்வோம். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு இந்த உலகத்த மக்களிடம் இருந்து காட்டுகின்ற அனைத்து விதமான காரியங்களிலிருந்து நாங்கள் சமாதானத்தோடனும் எங்களுடைய அன்பின் நிமித்தமாக அனைத்து குற்றங்களையும் எங்களுக்கு செய்கிறவர்களை நாங்கள் மன்னித்து பிறரோடு ஒப்புரவாகவும் நாங்கள் பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் கிறிஸ்தவர்கள் எனது நாங்கள் தனித்துவமாக உம்மை காட்டி இன்னும் அநேக மக்களை உமக்குள் கூட்டி சேர்க்க கிருபை தாங்க. எங்களை உம்முடைய ஒப்புரவின் வழிகாட்டுதலில் எங்களை நடத்திக் கொள்ளுங்க. இந்த வசனங்கள் இந்த பாடங்கள் அனைத்தும் கேட்டுக்கொண்டவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்க கிருபை தாங்க. அனைத்தையும் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் இதை ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவுடன் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து படைத்து வாழ்வித்து கொண்டிருக்கின்ற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தப காலங்களிலும் ஆண்டவரே, இளைஞர் இயக்கத்தின் மூலமாக தூய திருத்துவ பேராலயத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே ஒப்புரவை குறித்து ஆண்டவரே நம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கத்தக்கதான காரியங்களை குறித்து ஆண்டவரே சிந்திக்க கேட்டோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய விசுவாச ஜீவியத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி கொள்ள ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியின் பலத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையும்
ஆண்டவரே, இளைஞர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களையும் ஆண்டவரே, எங்களுடைய கணம் பேராயர் மற்றும் ஆலோசனை சங்க செயலர் மற்றும் அனைவரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே, இந்த காணொலியை காண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நிரப்பும். தொடர்ந்து இந்த தவ காலங்கள் முழுவதும் ஆண்டவரே உடைய கிருபையிலே எங்களை வழிநடத்தும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் நீ தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே ஒப்புரவாகவும் உண்மையிலே நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே கெஞ்சி மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்னும் வேண்டும் சதா காலங்களோடும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.